குழந்தை ஹெல்த் வைஸ் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து எங்கேயும் போகணும்னு நினைக்காம பொறுமையா இருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். முதல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க. வசந்தி பாத்துக்க. முரசுதான் முழங்கியே வரட்டுமே, ஒருவனாய் வெல்லடா உனக்கு நீ ஆயுதம் உலகிலே. டாக்டர் இவ்வளவு தூரம் சொல்றாங்களேதான் நான் இப்ப பொறுமையா இருக்கேன். அதுக்காக இந்த விஷயத்த சும்மா விட்டுருவேன்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு பாவம் உங்களை சும்மாவே விடாது. பரவாயில்லடி, இதுக்காக நான் நரகத்துக்கு போகணும்னா கூட போய்க்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என் குழந்தை கூட கொஞ்சம் தனியா இருக்கணும். எல்லாரும் வெளியில போங்க. எல்லாரும் வெளியில போங்கன்னு சொன்னல. ஏண்டி குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இப்ப என்ன, நாங்க வெளியே போன அவ்வளவுதானே? இரு போறோம். தானே வா போலாம். சரிம்மா, அத்த வாங்க வாங்கம்மா. பாத்துமா. அழாதடா, அழாத சொல்லும். சரி சரி சரி. மலர நீ சொன்ன எல்லா பால் புட்டி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அண்ணே, இத சுடு தண்ணியில கழுவு. குழந்தைய நீங்க கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. மெதுவா மெதுவா. சரி சரி சரி. ஆறா அழக்கூடாது, அழக்கூடாதுப்பா. குடி. எப்படி குடிக்கிறா பாரு. அவ்வளவுதான். குடிங்க குடிங்க குடிங்க. இந்த வீட்டுல இப்படி ஒரு காட்சி நடக்கும்னு யாருமே யோசிச்சு பாத்திருக்க மாட்டாங்க. என்னால எதையுமே தாங்கிக்க முடியலன்னு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவமா வருது. அம்மாச்சி மாதிரி நானும் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு தோணுது. மாடி. ஆனா தமிழோட குழந்தைய நினைக்கும் போதுதான் இந்த புள்ளை காச்சும் நான் இந்த வீட்லயே இருக்கணும்னு மனசு கடந்து பதறுதுன்னு. நமக்கே எப்படி இருக்குன்னா தமிழுக்கு எப்படி இருக்கும்? வாசம் தான் மலரு. அத்தா இந்த இருக்கு போன். யாருன்னு? தமிழ் தாத்தா போன் பண்ற. இந்தா பேசு. தமிழ் அக்கா. அக்கா தமிழ், ஏன் தமிழ் அழுவுற? அம்மாச்சி பண்ண காரியத்தை பாத்தீங்களா? நான் மயக்கமா இருந்த நேரத்துல என்கிட்ட இருந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து அங்க கொடுத்துட்டாங்க.
இதெல்லாம் நியாயமாக்கா? இப்படி பெத்தவகிட்ட இருந்து குழந்தைய பறிக்கிறதுல நியாயமா சொல்லுங்க? ஏங்கா எல்லாருமா சேர்ந்து இவ்ளோ அநியாயத்தை பண்றாங்க? நான் என்னக்கா பாவம் பண்ண? என் புள்ள மூஞ்சி கூட நான் இன்னும் சரியா பார்க்கல, அதுக்குள்ள இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. புரியுது தமிழ். அக்கா, நீங்க இப்ப எங்கக்கா இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் தமிழ். என் குழந்தைங்க இப்பதான் குழந்தை பாலுக்காக அழ ஆரம்பிச்சான். அதான் பால் ஆத்தி கொடுத்தேன், குடிச்சிட்டு இருக்கான். அக்கா, அது ஏன் குழந்தைக்கா? அவனுக்கு நான் தானக்கா பால் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என் குழந்தைய கிட்ட இருந்து தூக்கிட்டு போய் இப்படி புட்டி பால் கொடுக்க வச்சுட்டாங்களே. இதெல்லாம் பாவம்க்கா. இந்த பாவம் அவங்க யாரையும் சும்மாவே விடாது. தமிழ், அக்கா, என் புள்ள முகத்தை கொஞ்சம் பாக்கணும்க்கா. தமிழ் நீ வீடியோ கால் பண்ணு, உனக்கு நான் குழந்தை முகத்தை காட்டுறேன். சரிக்கா. அண்ணே, தமிழ் வீடியோ கால் பண்ணுவா, ஆ. அட்டன் பண்ணி குழந்தைய காட்டுங்க. சரிம்மா. அத்த தமிழ், அண்ணே. இப்ப உனக்கு குழந்தை முகத்தை காட்டுறேன், பாக்குறியாமா? சரிங்கண்ணே. இங்க திருப்பி வச்சுக்கோமா. ஆராரிராரிரோ கெட்டுதம்மா, நீரினில் வந்தது என் நிஜமா, நாம் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா, என் உயிரில் இருந்து என் செல்லம், என் செல்லம். நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் மீண்டும் என்னடா அம்மா தெரியுதா? என் செல்லம், என் தங்கம். ஹே சித்ரா, எல்லாம் முடிஞ்சதா? முடிச்சுட்டே இருக்கேம்மா. என்னடி அலங்காரம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பூ கொண்டு வர சொல்லி தோரணம் மாதிரி எல்லாம் அழகா கட்டி விட சொல்லிருக்கலாம்ல. ஏமா சொல்ல மாட்டேன்? இந்த வீட்ல டெக்கரேஷன் பண்ணணும், உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு ஒத்த ஆள் கூட வரல. இது எல்லாத்தையும் தனி ஆளா இருந்து நான் தான் பண்ணிருக்கேன். இதுலயும் ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்த அப்புறம் கடுப்பாயிடுவ சொல்லிட்டேன். சரி சரி விடு, இதுவும் நல்லதா இருக்கு. ஆமா, ஐஸ்வர்யா எங்க? அவ ரூம்ல இருப்பாமா. நீ அவளுக்கு போன போட்டு வர சொல்லு. சரிம்மா. ஆண்டி, வா ஐஷு. டெக்கரேஷன்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எந்த குறையும் இல்லையே. ஐஸ்வர்யா, இங்க பாத்தியா? ஹார்டினுக்கு மேல சேது. இங்க பாரு ஐஷு. நல்லா இருக்கு சித்து. எல்லாம் உனக்காக தான். தேங்க்யூ சோ மச் சித்து. ஐஷு, நான் கீழே போயிட்டு சேதுவ மேல அனுப்பி வைக்கிறேன். இங்க பாரு, உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா ஆரம்பிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி. ஐஷு, இன்னொரு விஷயம். சொல்லுங்க ஆண்டி. நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு எதுவும் நான் தனியா சொல்லணும்னு அவசியம் இல்ல. பொதுவா 2ஆம் தரமா கல்யாணம் பண்றவங்களுக்கு முத குறிக்கோள் என்ன தெரியுமா? தாம் புருஷனுக்கு முத பொண்டாட்டியோட நினைப்பு வரக்கூடாது, அவ மூலமா பிறந்த குழந்தை நினைப்பும் வரக்கூடாது. அவங்க யார் நினைப்பும் வராத அளவுக்கு புருஷனை தாம் பிடியில வச்சுக்கிறவதான் புத்திசாலி பொம்பளைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அதே மாதிரி சேதுவ உன் பிடியில வச்சுக்கிட்டாதான் உன் வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும். அத மறந்துடாத. ஆண்டி, நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு அதுக்காக போராடி இன்னைக்கு அதை நான் நிஜமாக்கி இருக்கேன். நான் மாமா கூட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த விவரம் உனக்கு இருந்தாலே போதும். பாத்து நடந்துக்க. போலாமா? வா. வர ஐசு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கல்யாணத்துல அத்தை குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தத என்னால ஏத்துக்கவே முடியல. சின்ன பிள்ளைங்க இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க அடுத்த வாழ்க்கையை தொடங்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும். இந்த நேரத்துல ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறது முறையான நீங்களே சொல்லுங்க. ஏங்க, முதல்ல மாப்பிள்ள அந்த குழந்தைய ஏத்துக்கவே இல்ல, அப்புறம் எங்க நீங்க வருத்தப்படுறீங்க?
நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? குழந்தைய நல்லபடியா பாத்துக்க நான் இருக்கேன், மலர் இருக்கா, நாங்க பாத்துக்கிறோம். அதனால இப்ப யாரும் குழந்தை விஷயத்த பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். சேது சின்னம்மா என்னப்பா இவ்ளோ நேரம் இங்கே நின்னுட்டு இருக்க? மேல ரூம்க்கு போ. இல்ல சின்னம்மா, அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்பா சேது, இதுக்கு மேல அப்பா கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அங்க மேல ஐஷு காத்துட்டு இருக்கா, நீ மேல போப்பா. ம்ஹும். போ. வாங்க. தங்கமே உன்முகம் கண்டே மின்னிட ஏங்குதே, வைரமே வைகரையாக மாறுதே. தங்கமே உன்முகம் கண்டே மின்னிட ஏங்குதே, வைரமே வைகரையாக மாறுதே. திக்கிழந்த கட்டுமரம் திரும்பியும் நின்றேனே, கலங்கரை நீயே என்று கண்கள் காட்டுதே. விண்ணிழந்த நட்சத்திரம் வீதியில் வேண்டேனே, கரங்களை நீயும் நீட்டவானம் பூத்ததே. தங்கமே தூரி தூரி ரோய், வைரமே தூரி தூரி ரோய், வையமே தூரி தூரி ரோய், தெய்வமே தூரி தூரி ரோய். தங்கமே தூரி தூரி ரோய், வைரமே தூரி தூரி ரோய், வையமே தூரி தூரி ரோய், தெய்வமே தூரி தூரி ரோய். சேது என்ன குழந்தைய பாத்துட்டு இருக்க? நீ மேல போ, நேரம் ஆகுது. போ சேது. அழாதீங்கடி செல்லமே, என் தங்கமே. என்னம்மா? அழாதீங்கடி செல்லமே, என் தங்கமே. என்ன தங்கம், ஏன் அழுவுறீங்க? என்னடா அழாதீங்க தங்கம். என் தங்க புள்ளல, பெரியமா உங்க கூடவே இருக்கேன், சரியா? நீங்க அழக்கூடாது. என்னாச்சு? ஏன் இப்ப அழறீங்க? அதான் தம்பி பால் குடிச்சிட்டீங்கல்ல, அழாதடா என்னாச்சு தங்கம். மலரே? என்ன ஏன் அப்படி குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? பால் இது இல்லையா? பால் இது வேணும்னா சொல்லி போய் வாங்கிட்டு வரேம்மா. பால்லாம் குடிச்சிட்டான், ஆனா ஏன்னு தெரியல அழுதுகிட்டே இருக்கான். ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டுவோமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. 1000 தான் இருந்தாலும் பிறந்த புள்ள அம்மாவை தேடாதானே. குழந்தையாவே இருந்தாலும் பெத்தவங்க யாரு மத்தவங்க யாருன்னு அதுக்கு தெரியாதா என்ன? குழந்தை அம்மாவை தேடிதான் அழறான்னு நினைக்கிறேன். ஏண்டி தம்பி, ஏண்டி? கரெக்டா தமிழ் போன் பண்றா பாத்தீங்களான்னு? அவளுக்கு தெரியாதா புள்ள அழுதுட்டு இருக்குன்னு? இதான தாய் பாசம். தமிழ் அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? ஏங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்கான்? தெரியல தமிழ், பால்லாம் கொடுத்தோம் என்னமோ தெரியல, குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். சரி 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 சரி, பால்லாம் கொடுத்துட்டேன், என்னமோ தெரியல திடீர்னு அழுதுகிட்டே இருக்கான். அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். சரி 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 சரி. உன் முகத்தை பார்த்தா அவன் அழுகைய நிப்பாட்டுவான்னு நினைக்கிறேன். நீ வீடியோ கால் பண்ணி குழந்தைகிட்ட பேசுறியா? இந்த உடனே பண்றேன்க்கா. தங்கம், ஏன்டா தங்கம் அழறீங்க? என்னடா செல்லம், ஏன் அழறீங்க? அம்மா கிட்ட இருந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அழுறியா? நீ அழாதடா தங்கம். பெரியம்மா உன் கூட இருக்காங்கல்ல, பெரியம்மா உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க. அம்மா உன்னை சீக்கிரமா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவேன், சரியா?
அழாதடா அழாதடா செல்லம். மலரு, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. குழந்தை எங்கக்கா வச்சிருக்கீங்க? நானும் குழந்தையும் ஹால்ல தங்கியிருக்கோம் தமிழ். தமிழ், குழந்தை தூங்கிட்டான். சரிக்கா, குழந்தை எங்கக்கா வச்சிருக்கீங்க? நானும் குழந்தையும் ஹால்ல தங்கியிருக்கோம் தமிழ். அவங்க வீட்டு வாரிசு அது இதுன்னு சொன்னாங்க. என் புள்ளை இப்படிதான் ஹால்ல தூங்க வைப்பாங்களா? அந்த வீட்டுல உள்ளவங்க மனசுக்கு வந்ததா இதெல்லாம் பண்றாங்களா? அவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியுதா தெரிய மாட்டேங்குதாக்கா? இல்ல தமிழ், நான் எப்போ ஹால்ல தானே தூங்குவேன். அதனால குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால குழந்தைய என் கூட ஹால்லயே இருக்கான். சும்மா சமாளிக்காதீங்கக்கா. அட இல்ல தமிழ், நான் நிஜமா தான் சொல்றேன். ஐசு, நாம இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாமே. மாமா மாமா, எனக்கும் என் குழந்தைக்கும் யார்கிட்ட இருந்தும் எதுவும் வேண்டாம். மாமா என்ன இது? ஒண்ணு இந்த குழந்தை பெத்த தாய்கிட்ட இருக்கணும், இல்லனா இந்த வீட்டுல இருந்தா உன்கிட்ட தான் இருக்கணும். அதனால ஒழுங்கு அந்த குழந்தைய பாத்துக்கிற வழியா பாரு.